Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are in exercise number 16. From the following particulars, you are required to calculate credit sales and credit purchase. Okay, by preparing total debtors account, total creditors account, bills receivable accounts and bills payable account. This is a question for you. You can see the question. You can take your book. Yes, particulars given. Balance as on 1st April 2018. Sundry debtors, bills receivable, sundry creditors, bills payable, and other information. Cash received from debtors, discount allowed to customers, cash paid to creditors, discount allowed by suppliers. And in the பக்கம் பார்த்தீங்கன்னா sundry debtors, sundry creditors, bills receivable, bills payable, payment against bill payable, cash received from bills receivable, bills receivable dishonor and bad debts. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பாருங்கள். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது 4 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது பில்ஸ் ரிசீவபிளும் டெட்டர்ஸும், நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிளும் கிரெடிட்டர்ஸும். அப்படி எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ கிவன் ஹியர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம் போடலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம். இப்போ பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? நம்ம எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் நீங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ், பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் போட்டாச்சா? இப்போது பில் ரிசிப்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ஓப்பனிங் தான் எழுதுவோம். அப்போது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்க உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் சரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. அந்த 30,000 நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு நம்ம என்ன பண்ணுவோம், பை கேஷ்னு எடுப்போம். கேஷ்னால் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில் ரிசீவபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60,000 இருக்கா? அதை அப்படி எடுத்துக்கங்க. இந்த 60,000 நீங்கள் எடுத்துட்டேன். ஓகே, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு க்ளோஸ் பண்ணிடுவோம். டெபிட் சைடில் இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு உங்களுக்கு தெரியும். இப்போ டெபிட் சைடில் ஓப்பனிங் போட்டேன். ரெண்டாவது இது வந்து நம்ம கிடைக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸாக இருக்கும் இல்லையா? சாரி, இந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள். ஸோ சன்ட்ரி டெட்டர்ஸ்னு போடுவோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டர்ஸ். இந்த சன்ட்ரி டெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகேவா? பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு கேஷ்னு எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு டிஸானர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டிஸானர் தி பில்லுன்னு இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாவது இருக்குது பில் ரிசீவபிள் டிஸானர்னு சொல்லிட்டு 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சன்ட்ரி டெட்டர்ஸ் பில் டிஸானர் 4,000 இருக்குது. நான் அப்படியே போட்டுருவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் கேரிட் டவுன் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அந்த கேரி டவுன் போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அஸ் ஆன் 31st March 2019 இருக்கா? அதில் பாருங்கள் ஒரு 8,000 இருக்குது. ஸோ அந்த 8,000 நான் இங்கே போட்டு நம்ம அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 72,000 வரும். ஓகேவா? இந்த 72,000 இருக்குது. 72,000 போயிடுச்சு, 30,000 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 42,000.
இந்த 42,000 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த 42,000 நம்ம என்னன்னு சொல்லுவோம் sundry debtors, that is bills receivable. ஓகே, ரிசீவபிள் நாட் ரிசீவ்டு, பணம் வந்துருச்சு, பில் ரிசீவ் ஃப்ரம் sundry debtors அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் டெட்டர்ஸ் போட்டுரும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்டிகுலர்ஸில் எழுதுவோம் இல்லையா, நம்ம எழுதிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ், பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். ஓகேவா, போட்டுக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் ப்ராட் டவுன் உங்களுக்கு தெரியும், இங்கே பேலன்ஸ் இருந்தால் இங்கே க்ளோஸ் டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு பை கேஷ்னு எழுதுகிறோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 2,40,000. ஸோ அந்த 2,40,000 நான் இங்கே போட்டுக்கிறேன், 2,40,000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பை கேஷ்னு இருக்குது. பை கேஷ் அப்படிங்கிறது ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ் அதர் இன்ஃபார்மேஷனில் ஃபஸ்ட் ஐட்டமாக இருக்குது பாருங்கள், 6 lakhs இருக்கா. இந்த 6 lakhs நம்ம எழுதிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட் டெட்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குது, லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்குது. ஸோ பேட் டெட்ஸ் இது நம்ம எழுதிடும். ஓகேவா, பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது 16,000 16,000 இருக்குது, நான் அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட்னு ஒரு காலம் இருக்கா. டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 தட் இஸ் 25,000 இருக்குது, அதையும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பில் ரிசீவபிள் இருக்குல்ல, எங்கேருந்து இந்த பில் ரிசீவபிள் 42,000 மேன்ஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 42,000 நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா, என்னென்னு போடுறோம், பில் ரிசீவபிள்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா. அப்படின்னு போட்டுட்டு நம்ம எழுத போகிறோம், பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டர்ஸ் இல்லையா, 42,000 இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஸானர் இருந்தால் எழுதுவோம். டிஸானர் இருக்கான்னு பாருங்கள், டிஸானர் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 இருக்குது. தட் இஸ் பில் ரிசீவ் டிஸானர்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டூ பில் ரிசீவ் டிஸானர், பில் ரிசீவ் டிஸானர்னு இருக்குது. இதை நான் இந்த 4,000 நான் இங்கே போடுறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் போட போகிறேங்க. டோட்டல் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 16,000 6 lakhs 60,000 25,000 42,000 வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று ஒன்று விட்டுருக்கேன், இங்கே பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்காமல் போட்டிருக்கோம். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2,20,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 9,03,000 ஒரு ஆன்சர் வருங்க, வருதா. சரி, இதுதான் நமக்கு ரெண்டு சைடு நம்ம எதாவது 9,03,000. இப்போ இந்த 9,03,000ல் 24,000 2,40,000 4,000 போயிடுச்சு. அப்போ 2,44,000 இருக்கும் இல்லையா. அப்போது என்னன்னா போக மிச்சம் பார்த்திங்கன்னா 6,59,000 ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டு சேல்ஸ் இல்லையா, இது என்ன சொல்லுவோம், டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரிசீவபிள் போட்டிருக்கோம், சேல்ஸ் டெட்டர்ஸ் வச்சு சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே, இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ஹெட்டிங் particulars rupees எழுதிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெட்டர்ஸ் போட போகிறோம், தட் இஸ் பில்ஸ் பேயபிள் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேயபிளுக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்சர் இங்கே இருக்கும். அந்த ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பில்ஸ் ரிசீவபிள் இல்லையா, அப்போது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு எழுதுவோம்.
இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தடுமாறுமா தெரியும் உங்களுக்கு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா 2 கேஷ்னு எழுதும் ஃபஸ்ட்டு. இந்த கேஷ் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணது இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று என்னென்னா வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வேறு எதுவுமே இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டைரெக்டாக டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் தட் இஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது. ஓப்பனிங் பாருங்கள், பேலன்ஸ் அஸ் ஆன் 1st April 2018 கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பில்ஸ் பேபிள் லாஸ்ட் ஐட்டமாக இருக்குப்பாங்க 10,000, அதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேஷ் அப்படிங்கிறது ரிசீவ் ஃப்ரம், இங்கே பாருங்கள் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு ஒன்று இருக்குப்பாங்க 60,000 இருக்குங்களா. இந்த இடத்துல அதேமாதிரி பில்ஸ் பேபிள் இருக்கா பாருங்கள். இந்த இடத்துல பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் இல்லை, இன்னொன்று வந்து பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில் பேபிள்னு இருக்குது பாருங்களேன், அதுதான் நம்ம எடுக்கிறோம். அது 30,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் இருக்குது, தட் இஸ் 20,000 இருக்குது. அதை நம்ம போட்டோம். அப்போ வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு பில்ஸ் வந்து தட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் பேயபிள். ஓகேவா. இதுதான் அந்த பில் அக்செப்டன்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் பில்ஸ் ரிசீவ் அக்செப்ட் பண்ணிட்டுது, நம்ம வந்து கட்ட வேண்டிய பணம் பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவது. ஓகேவா. இப்போ பாருங்கள் இங்கே 50,000 இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் 50,000 தான் போடணும். அப்போ 40,000 அப்படிங்கிறது பில்ஸ் பேயபிளாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா. இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் பேலன்ஸ் எழுதுவோம். இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதியிருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஒன்று ஒன்று யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். அது பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்குது, நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸாக இருக்குது, தட் இஸ் பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா. பர்ச்சேஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு சொல்லுவோம், நம்ம கிரெடிட்னு சொல்லுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன்னா கிரெடிட்னால கிரெடிட்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சரி, இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எது போகுது கேஷ். கேஷ் பெய்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 3,20,000 இருக்குது பாருங்களேன். பெய்டு இல்லையா, ப்ராக்கெட்டில் பெய்டுன்னு போட்டுங்க. 3,20,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்கான்னு பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் ரிசீவ் டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம இந்த இடத்துல கடன் ஏதாவது வாங்கியிருக்கோம், அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அப்போ நமக்கு சப்ளையர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு சப்ளையர்ஸ் இருக்கு இல்லையா 10,000, அதை தான் நீங்கள் போடணும். ஓகேவா, அது போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இங்கே எவ்வளோ பே பண்ணோன்னு இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம இங்கே கொண்டு வருவோம். ஸோ டு பில்ஸ் பேயபிள் இல்லையா, அந்த இடத்துல நம்ம போடுறோம். பில் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க, பேயபிளில் அக்செப்டன்ஸ் போடுவோம். அக்செப்டன்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போடுற டிசான் தட் இஸ் இங்கே நம்ம போடுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 40,000 40,000 வந்துச்சுங்களா. இந்த 40,000 நான் இங்கே போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் போட போகிறோம். டோட்டல் போடும்போது இங்கே எல்லாம் டோட்டல் பார்த்திங்கன்னா 1,20,000 வருது. இங்கே பாருங்கள் 3,20,000 10,000 நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40,000 வருது. நம்ம இங்கே விட்டுருக்கோம். இது ஓப்பனிங்னா க்ளோசிங் வரும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் விடாமல் இருக்கிறதுக்காக ஃபார்மேட் எழுதிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் கூட விட்டு போகாது. ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,20,000 வருது. அதுமாதிரி இங்கேயும் உங்களுக்கு 5,20,000 வருது. ஓகேவா, இந்த 5,20,000ல் 1,20,000 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது 4 lakhs. சரியா, இந்த 4 lakhs நம்ம என்ன சொல்லுவோம் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 lakhs என்னன்னு சொல்லுவோம் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இது